விலங்குகள் மனிதர்களை தாக்கும்போது விலங்குகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ நம்ம நாட்டில், நம்ம மாநிலம் மட்டுமல்ல, நாடு முழுவதுமே நம்ம வளர்ப்பு பிராணிகளை நாய், பூனை அப்படி அந்த மாதிரி தான் நம்ம வளர்க்குறோம். ஆனால் வெளிநாடுகளில் மலைப்பாம்பு, முதலை அதெல்லாம் வளர்க்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதுக்கு அது ஒரு தவறு செஞ்சால் கூட அபாயகரமான அது விலங்கு என்று கருதப்பட்டால் அது அந்த வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு அது காட்டிலேயோ அப்படி இல்லைன்னா அந்த பூங்காக்கள்லையோ, அதாவது ஜூ அந்த மாதிரியான இடங்கள்ல கொடுக்கப்படும். நம்ம நாட்டில் வளர்ப்பு பிராணியா இருக்க நாயோ பூனையோ அந்த மாதிரியான விலங்குகளால் மனிதர்களுக்கு ஏதாவது ஆபத்தோ காயமோ ஏற்பட்டால் அந்த உரிமையாளர் மீது, அந்த விலங்குகளுடைய வீட்டில் வளர்க்கிற உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது என்ன மாதிரியான நடவடிக்கைன்னா, அவர் அஜாக்கிரதையாக இருந்தார், இந்த காயம் ஏற்படும், இந்த தாக்குதல் நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருந்து கூட கவனக்குறைவாகவும் அஜாக்கிரதையாகவும் இருந்தார்னு சொல்லி குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். அதே போல ஒரு காட்டில் இருக்க விலங்குகளால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதுல எந்த விதமான அந்த விலங்குகள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஆனால் தகுந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க சம்பந்தப்பட்ட அரசிடமிருந்து இழப்பீடு கோரலாம். உதாரணத்துக்கு காட்டு யானைகள்லாம் உள்ள பூந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடுகள்லாம், நிலப்பலன்லாம் அதை அழிச்சிருது அப்படின்னு சொன்னா அதற்கான இழப்பீடை மதிப்பீடு செய்யப்பட்டு அதனால உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தாலோ இல்ல உடல் உறுப்பு சேதம் ஏற்பட்டிருந்தாலோ அதற்கு தகுந்தபடியிலே வருவாய்த்துறையினுடைய கணக்கீட்டின் படியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தமிழக அரசுக்கோ பிற அரசுகளுக்கோ எடுத்துச் செல்லப்பட்டு அதற்கான இழப்பீடு தரப்படுகிறது. மற்றபடி விலங்குகள் மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டால் அந்த விலங்குகள் மீது எந்த விதமான ஒரு வழக்கும் பதிவு செய்ய முடியாது, தண்டனை பெற்று தர முடியாது.